Hi friend, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இப்போ எல்லாருமே ஜிபே, ஃபோன்பே அல்லாட்ட பேடிஎம் இது மாதிரியுள்ள யூபிஐ யூஸ் பண்ணி தான் கேஷ் டிரான்சாக்ஷன் செய்கிறது. யூபிஐ யூஸ் பண்ணி கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட வேண்டிய கேஷ் வேறொரு நபரோட அக்கௌண்ட்டுக்கு போட்டால் என்ன பண்ண முடியும்? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது. இது மாதிரி மாறி கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்தால் அந்த நபர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலோ அல்லாட்டா அவங்களோட ஃபோன் நம்பர் இருந்தாலோ நம்மளுக்கு அவங்களே டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி ப்ராப்ளம் சொல்லி கேஷ் திருப்பி வாங்கலாம். சில யூபிஐ டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது அவங்களோட நேம் மட்டும் அல்லாட்டா ஃபோன் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்டு மட்டும்தான் காண முடியும். இவங்களுக்கு யூபிஐயில் மெசேஜ் சென்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். அதில் சிலவங்க தருவாங்க, அல்லாட்டவங்க கேஷ் திருப்பி தராது. இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தால் இதில் கேஷ் எப்படி திருப்பி வாங்க முடியும்? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கண்ட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணலாம். அடுத்ததாக இந்த சர்ச் பாரில் என்பிசிஐ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்பிசிஐ என்றால் நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதோட வெப்சைட்டில் தான் நம்மளோடைய ப்ராப்ளம் ரெஜிஸ்டர் பண்ணணும். லிங்கு கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே யூபிஐ அப்படின்னு ஒரு பாக்ஸ் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் யூபிஐ அப்படின்னு ஒரு பாக்ஸு ஒரு ப்ளஸ் சிம்பிளோட காணலாம், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் காணலாம். இதில் டிஸ்பியூட் ரிட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதுக்கு கீழே டிரான்சாக்ஷன் அண்டு நான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் காணலாம். இதில் டிரான்சாக்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் காணலாம். இதில் செலக்ட் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். இது கிளிக் பண்ணும்போது 2 ஆப்ஷன் காணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பர்சன் டு பர்சன், செகண்ட் ஆப்ஷன் பர்சன் டு மர்ச்சன்ட். கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மாறி ஒரு நபரோட அக்கௌண்ட்டில் போனால் பர்சன் டு பர்சன் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அல்லாட்டா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மாறி ஒரு கடையோட அக்கௌண்ட்டுக்கு கேஷ் போனால் நம்ம இங்கே பர்சன் டு மர்ச்சன்ட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இனி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இதில் செலக்ட் இஷ்யூ டைப்பு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் இன்கரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு டு அனதர் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட்டு நம்மளோடைய ப்ராப்ளம் இங்கே டைப் பண்ணி என்டர் பண்ணணும். நான் இங்கே இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர்டு டு அனதர் பர்சன் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஐடி இங்கே உங்களுடைய யூபிஐ ஐடி நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் பேங்க் நேம் இதை கிளிக் பண்ணும்போது பேங்க் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே காணலாம். நீங்கள் உங்கள் பேங்க் நேம் இங்கே செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ருப்பீஸ். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு மாறி சென்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன். நம்ம என்னைக்கு அந்த கேஷ் டிரான்சாக்ஷன் நடத்தணுமோ அந்த டேட்டு இங்கே என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி. இமெயில் ஐடி என்டர் பண்ணும்போது நீங்கள் கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இமெயில் ஐடி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஷோ ஆகிற சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இனி என்பிசிஐக்கு உங்களுக்கு இது மாதிரி ஒரு ராங் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு தெரியும் போது நம்மளோடைய அந்த பணம் 48 ஹவர்ஸுக்குள்ளே ரீஃபண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட், யூபிஐயில் இது மாதிரி ராங் டிரான்சாக்ஷன் நடந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்பிசிஐக்கு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது யூபிஐயில் ஒரு ராங் டிரான்சாக்ஷன் நடந்தால் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.